ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஏர்வாடி மீன் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஏர்வாடி டூருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ காலையில் 6 o'clock மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஏர்வாடியில் உள்ள மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏர்வாடி தர்காலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட் வந்து இருக்கும். இங்கேருந்து கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஏர்வாடி ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து கடல் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் நடந்தே வந்துடலாம். இங்கே கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. அதனால் காலையில் 4 மணிக்கு வந்து கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து கரைக்கு வந்து விட்றாங்க. கரைக்கு வந்த பிறகு மீன்லாம் வந்து பிரிக்கிறாங்க. மீன் வந்து பிரிச்சுட்டு பெரிய மீன் சின்ன மீன்லாம் வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தாங்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. மொத்தமாக எவ்வளோ மீன் வந்திருக்குன்ட்டு வெயிட் போட்டு அதுக்கப்புறம் வியாபாரிங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிங்க வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஊருக்குள்ளே மீன் வியாபாரம் பண்ணுறவங்க காலையில் 6 மணிக்கே இங்கே வந்து மீன் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் ஒரு ரவுண்டு என்னென்ன மீன் இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். மீன் பார்த்திங்கன்னாங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது மண்டபம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, அங்கே வந்து மீன் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க. அது வந்து பெரிய மார்க்கெட்டுங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுலாம் வந்து கனவா மீனுங்க, ஐல மீன் இருக்குது, அப்புறம் கிழங்கா குட்டி மீன் இருக்குதுங்க, அப்புறம் சங்கரா மீன் வந்து இருக்குது, அப்புறம் இது வந்து ஊளி மீனுங்க, அப்புறம் நண்டு அப்புறம் மத்தி சாலை மத்தி மீன்லாம் இருந்துச்சுங்க, அப்புறம் கடல் பாறை இருந்துச்சுங்க, ஃப்ரான் இருந்துச்சு, அப்புறம் நெத்திலி மீன்லாம் வந்து இருந்துச்சுங்க. அப்புறம் கருவாடு வச்சுருக்காங்க. கருவாடு பார்த்திங்கன்னா சின்ன சைஸு கருவாடு வச்சுருக்காங்க, பெரிய மீன் கருவாடு வச்சுருக்குறாங்க. கருவாடு விலை என்னன்னு கேட்கல. ஸோ அப்படியே பார்த்துட்டு அடுத்தடுத்து நாங்கள் போயிட்டோம். நாங்கள் வந்து என்ன மீன் வாங்கினோன்னா ஐல மீன் தாங்க வாங்கினோம். ஐல மீன் பார்த்திங்கன்னா 2 கிலோ வாங்கினோங்க. ஐல மீன் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 150 ரூபாங்க. அடுத்து என்ன மீன்னா கிழங்கா குட்டி மீன் தாங்க வாங்கினோம். கிழங்கா குட்டி மீன் வந்து கிலோ வந்து 200 ரூபாங்க. நாங்கள் 1/2 கிலோ வந்து மீன் வாங்கினோம். நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஏர்வாடியில் ஃபிஷ்ஷில் மீன் வாங்கிட்டு ரூமில் போய் சாப்பாடும் மீன் குழம்பும் சமைச்சு சாப்பிட்டோங்க. இந்த தாட்டி மீன் மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு மீன் மட்டும் வாங்கியாச்சுங்க. சாப்பாடு வந்து வெளியில் தாங்க வாங்கினோம். இந்த அண்ணன் வந்து மீன் வந்து நல்ல பெரிய மீனாக வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ எடுமான்னு சொல்லிட்டு வீடியோக்கு வந்து போஸ்ட் வந்து கொடுத்தாங்க. கடல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வருதுங்க, அதனால டேஸ்ட்டாக இருக்குது. அப்பப்போ அந்த கடல்லேருந்து கொண்டு வரதுனால வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுங்க. இங்கே மீன் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அருவாமனையில் தான் கட் பண்ணி தராங்க. இது நம்ம ஊர் இருந்துச்சுன்னா மீன் வந்து டக்குன்னு கட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அருவாமனையில், அது பழைய காலத்தில் அருவாமனை தானே வெட்டுவாங்க. மீன் அப்படியே மெதுவாக வெட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் மீன் மசாலா கலக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் ஏர்வாடி தர்காவுக்கு வந்தீங்கன்னா ஸோ பின்னாடி தாங்க ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஒரு தாட்டி மீன் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சாம்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.